நியூஸ் தமிழ் கழுகு. முன்னாடி சைக்கிளிஸ்ட், இப்ப யூடியூபரா? சூப்பர்ல. முன்னாள் டிஜிபி விக்ரம் கமல் ஸ்டைல்ல ஒரு டீசர் விட்டுருக்காராம். பாத்துடலாமா? சென்னை நொளம்பூர் ஏரியாவில் குடியிருக்கிறாரு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு. சமீபத்தில் ஒரு நாள் நொளம்பூர் காவல் நிலையத்துக்கு தன்னோட யூடியூப் டீம் சகிதமாக போயிட்டு ஷூட்டிங் பண்ணியிருக்கிறாரு. காவல் நிலையத்துக்குள்ள போயிட்டு எப்படி இருக்கும்னு விளக்குறது தான் நோக்கமா. இதை யாரோ மேலிடத்துக்கு கொளுத்தி போட ஷூட்டிங் காட்சிகளை ஒளிபரப்பாம நிறுத்திட்டாராம். இன்னும் வர டிஜிபியாவே தன்னை நினைச்சுக்கிறாருன்னு போலீஸ் பக்கத்துல இருந்து கமெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தன்னோட யூடியூப் சேனல்ல விக்ரம் படத்துக்கு கமல் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு டீசர் விட்ட மாதிரி இங்க சைலேந்திர பாபு பாத்துடலாமா அப்படின்னு டயலாக் பேசி வீடியோ விட்டுருக்கிறாரு. அதுல இளைஞர்கள் நிறைய பேர் அவர் சந்திக்க காத்திருக்கிற மாதிரியும் அதுக்கு இவர் தயாராயிட்டு பாத்துடலாமா அப்படின்னு சொல்ற மாதிரியும் வெளியிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறமா அரசியலுக்கு வரப்போறாரு. ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தலைவர் பதவின்னு பேச்சுகள் அடிபட நான் பாட்டுக்கு சேவனேன்னு யூடியூப்ல வீடியோ எடுக்கிறது மாணவர்களோட கல்விக்கு உதவுறதுன்னு சமூக நலப்பணிகளை செஞ்சுட்டு வர்றதா கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தல்ல உலக நாயகனுக்காக ஒரு தொகுதியை பிக்ஸ் பண்ணி தளபதிகளை களமிறக்கி வேலையை ஆரம்பிச்சிடுச்சான் திமுக தலைமை. நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் கமல் திமுக கூட்டணி சார்பில் கோவையில் போட்டியிடுவார்னு பேசப்பட்ட நிலையில இப்ப தொகுதி மாறி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதை உறுதி செய்யற மாதிரியான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன தேர்தலில் ஜெயிச்ச தொகுதிங்கிறதுனால அவங்களே மறுபடியும் கோயம்புத்தூர் தொகுதியை கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால திமுக தலைமை கமலுக்கு தென் சென்னை தொகுதியை ஒதுக்க வாய்ப்பு இருக்கான். நவம்பர் 7ஆம் தேதி கமல் பிறந்தநாள் அன்னைக்கு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியனும் சேகர் பாபுவும் கலந்துக்கிட்டாங்க. இவங்க அமைச்சருங்கிறது மட்டும் இல்லாம சென்னையோட முக்கிய மாவட்ட செயலாளர்கள். இவங்க பங்கேற்றது மூலமா கமலுக்காக தேர்தல் வேலை பார்க்க போற தளபதிகளா மாசுவும் சேகர் பாபுவையும் திமுக நியமிச்சிருக்கிறதா தகவல். அது மட்டும் இல்லாம மயிலாப்பூர், வேளச்சேரி, மேற்கு மாம்பழம்னு கொஞ்சம் எலைட் ஏரியாக்கள் இந்த தொகுதிக்குள்ள வர்றதும் இப்ப எம்பியா இருக்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு சீட்டு அடுத்த முறை இல்லைங்கிறதுனாலையும் தென் சென்னைய கமலுக்கு டிக் அடிச்சு வேலையை துவங்கிட்டாங்களாம். காங்கிரஸ் ஆதரவோட கை சின்னத்துல போட்டியிடுற ஐடியாவில் இருக்கிறாராம் கமல். வணங்கான் படத்துல பிரிஞ்சவங்க இப்ப அண்ணன் தம்பியா பாசமழை பொழிஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமே அதுக்கான காரணம் தான். நடிகர் சூர்யா வீட்டுக்கு போய் பேசக்கூடிய ஒரு சில இயக்குநர்கள்ல பாலாவும் ஒருத்தர். ஆனா வணங்கான் படத்துல ஏற்பட்ட மனக்கசப்புனால படம் டிராப் ஆச்சு. சமீபத்துல மறுபடியும் சூர்யா கூட இணைவீங்களான்னு கேட்ட கேள்விக்கு தம்பி சூர்யா கூட சேர்றதுக்கு என்ன, வாய்ப்பு தேவை அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப கனிவா பேசி இருக்கிறாரு. இந்த மனமாற்றத்துக்கு காரணம் வணங்கான் படத்துல சூர்யா செஞ்ச முதலீட வணங்கான் படம் முடிஞ்சதும் கொடுக்கறதா பாலா தரப்புல சொல்லப்பட்டுச்சு. படம் தான் முடிஞ்சிருச்சே, பணத்தை கேட்கலாம்னு சிலர் சூர்யா கிட்ட சொல்ல ஏற்கனவே படத்துல இருந்து விலகி அவரை நிறைய காயப்படுத்திட்டேன், அவரா கொடுக்கும்போது கொடுக்கட்டும்னு சூர்யா சொன்னதுனால தான் பாலா கிட்ட இருந்தோம் தம்பி சூர்யா அப்படின்னு கனிவான பதில் வந்திருக்கான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.